இன்றைக்கி நிறைய இப்படி தாங்க இருக்குது. இதில் ஒருத்தர் சொன்னார், ஒரு படத்தை விமர்சனம் பண்ணணும் அப்படின்னா அவர் ரொம்ப நல்ல மனுஷர். அவர் நல்ல மனுஷனா கெட்ட மனுஷனா எனக்கு நான் வந்தது, படம் நல்ல படமா கெட்ட படமா இதானே நான் பார்க்க வரேன் ரிவ்யூவரா உங்ககிட்ட. அவர் நல்ல மனுஷர் அப்படின்னா அப்போ அவர் எடுக்கிறதெல்லாம் நல்ல படம்னு சொல்லுவீங்களா? அவர் சொந்த வாழ்க்கையில் கெட்ட மனுஷனாகவே இருக்கட்டங்க, படத்தில் அவர் என்ன மாதிரி நடிக்கிறார், இல்லை அவர் கெட்டவர், அதனால் அந்த படத்தை நான் இப்படி தான் எழுதுவேன் அப்படின்னு சொன்னால், அப்போது இந்த ரைட் விங்கு லெஃப்ட் விங்கு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நீங்களே பண்ணுற மாதிரி இருக்குல்ல. இது எப்படிங்க ரிவ்யூன்னு எடுத்துக்க முடியும்? நம்ம படத்தை படமாக பார்க்கணும். அந்த படம் நல்லா இருக்கா, வசனம் நல்லா இருக்கா, கதை நல்லா இருக்கா, பாட்டு நல்லா இருக்கா, மியூசிக் நல்லா இருக்கா, ஃபோட்டோகிராஃபி நல்லா இருக்கா, இதுதானே ஒரு படத்தில். அவர் ரொம்ப நல்லவர், அதனால் எனக்கு நேயம் வந்தது. அவர் நல்லவரா கெட்டவரான்னு நான் என்ன நாயகன் மாதிரி ஆனால் கேள்வி கேட்டுனுக்கிறேன். படம் நல்லா இருக்குதா இல்லையா? இப்படி தான் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் படம் ஊற்றிக்கிச்சு அப்படின்னா இப்போ நீங்கள் மன்னிப்பு கேட்டதுனால அப்பா மணிரத்னம் ரொம்ப நல்ல ஒரு அடுத்த படத்தை நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு யாராவது முடிவு பண்ண போகிறாங்களா? அப்படி தான் நினச்சிட்டு இருக்காரு போல இது. சரி, அடுத்த படமாக ஜனங்க வருவாங்களான்னு. நல்ல படமாக எடுங்க, தானாக வருவாங்க ஜனங்க. அதை விட்டுவிட்டு இப்படியே ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சுத்தமாக இழுத்து மூட வேண்டியதான் நினைக்கிறேன்.